பார்த்திங்கன்னா இப்போ வந்து தேங்காய் அப்புறம் தேங்காய் பொடி வந்து போட்டிருக்கேன். அண்ட் தென் பார்த்திங்கன்னா சோம்பு பச்சை மிளகா போட்டு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா. ஸோ முளைக்கட்டின பட்டாணி வந்து எடுத்திருக்கேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போடலாம். ஆயில் போட்டு பார்த்திங்கன்னா கடுகு சீரகம். ஸோ பச்சை மிளகா ஆல்ரெடி நம்ம போட்டிருக்கோம். ஸோ கொஞ்சம் பச்சை மிளகா வந்து ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு டொமேட்டோ கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போட்டு நல்லா வதங்கணும். ஸோ மேத்தி லீவ்ஸு பொட்டேட்டோ பச்சை பட்டாணி மிளகாய் பச்சை பட்டாணி. ஸோ மஞ்சள் பொடி கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா தனியா பொடி ஆட் பண்ணலாம். ஹோம்மேட் கரம் மசாலா. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னாக்கா அரைச்சி வச்சு தேங்காய் அந்த மசாலாலாம் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ பெருங்காயம் கல்லுப்பு நல்லா வந்து வதக்கிட்டுருக்கோங்க. பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி வந்து விட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு செம்ம இனிமையாக இருக்கும். தேவையான அளவுக்கு தண்ணி வந்து வச்சுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் செய்ய ஆரம்பிச்சிருந்தேன். ஸோ ரொம்ப தண்ணி வேண்டாம். தண்ணி போதும். ஸோ விசில் போட்டு வைக்கலாம். ஒரு 3 விசில் வந்துச்சுன்னா போதும். நம்மளுக்கு பர்ஃபெக்டான குருமா வந்து ரெடி.